சார் இப்ப ஜோதிடத்த பத்தி போன இதுல ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதுக்கு ஒருத்தர் வந்து அவர் ஜோதிடரா இருப்பாரான்னு நினைக்கிறேன். அவர் வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாரு. அப்ப நீங்க வக்கீல் துறையில இருக்கிறீங்களே, நீங்கலாம் கன்சல்டிங் ஃபீஸ் குடுக்குறீங்களா? ஒரு இன்ஜினியர் வந்து கன்சல்டிங் ஃபீஸ் குடுப்பாரா? இல்ல மத்த பப்ளிக் ஒப்பீனியன்லாம் நெறைய பேர் குடுக்குறாங்களா? அவங்கலாம் கன்சல்டிங் ஃபீஸ் வாங்கிட்டு தான் குடுக்குறாங்களா? அது மாரி நாங்களும் இது ஒரு பப்ளிக் ஒப்பீனியன் தான் நாங்க குடுத்துட்டு இருக்கிறோம். அப்படிங்கிற மாரி அவர் ஒரு ஆதங்கத்த தெரிவிச்சிருக்கிறாரு. இது வக்கீல், இன்ஜினியர் இவங்கலாம் கன்சல்டிங் ஃபீஸ் குடுக்குறாங்களா? நீங்களும் இதெல்லாம் நடைமுறைப்படுத்துறீங்களான்னு சொன்னா நல்லாருக்கும். பொதுவா வந்து எந்த ஒரு தொழில் செய்றவரும் ரெசிப்ட் குடுத்து தான் ஆகணும். அதுக்கு வந்து ரசீது குடுக்காம இது இருக்கலாம் அப்படின்றது எதுக்குமே கிடையாது. ஓகே. யாரா இருந்தாலும் குடுக்கணும். இப்ப எங்க ஆஃபீஸ பொறுத்தவரைக்கும், எங்க ஆஃபீஸ் பேர் வந்து ராஜேந்திரா லா ஆஃபீஸ் எல்எல்பி. அதே மாரி அபெக்ஸ் லா ஆஃபீஸ் எல்எல்பி அப்படின்னு 2 நிறுவனம் இருக்கு. 2ம் சட்ட நிறுவனம். நீங்க அங்க வந்தீங்கன்னா, உறுதியா நாங்க வந்து உங்களுக்கு இன்வாய்ஸ்ன்னு சொல்லுவோம். ரெசிப்ட்ல இன்வாய்ஸ் போட்டு அனுப்புவோம். இன்வாய்ஸ் போட்டு இவங்களுக்கு லீகல் அட்வைஸ்க்காக இவ்வளோ அமௌண்ட் வாங்கணும். லிட்டிகேஷனுக்காக இது போட்டு வாங்கணும். இது வந்து எவ்வளோ வேலிடு அப்படின்றத எக்ஸ்ப்ளனேஷன் பக்காவா இருக்கும். இத மாரி பல நிறுவனங்கள் இருக்கு.